இந்த வீடியோவில் நாங்கள் 2024 பார்ட் ஏ ஸ்ட்ரக்சரில் 4வது ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் அந்த கேள்வியை பார்க்கலாம். நான் வாசித்து காட்டுறேன். மீட்டர் பாலத்தை பயன்படுத்தி ஒரு மெல்லிய கம்பியின் திரவியத்தின் தடையின் வெப்பநிலை குணகம் அல்பாவை துணிவதற்கு பயன்படுத்தத்தக்க ஒரு பரிசோதனை முறை ஒழுங்கமைப்பு ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ளது. 5 மீட்டர் நீளமும் 1 மில்லிமீட்டர் விட்டம் உள்ள ஒரு முறையாக காவலிடப்பட்ட ஒரு சீரான கம்பி ஓர் உருளை வடிவ பிளாத்திக்கு கோளை பற்றி ஒரு சுருளை அமைக்குமாறு சுற்றப்பட்டுள்ளது. கம்பியின் திரவியத்தினுடைய தடைத்திறன் 30 பாக சியில் 1.10 ஓம் மீட்டர் ஆகும். பாலத்தின் இடது இடைவெளிக்கு குறுக்கே ஓர் உகந்த தடை ஏஸ் தொடுக்கப்பட்டுள்ளது. சரி, நீங்கள் அந்த படம் இதே மாதிரி படம் தான், அதை நீங்கள் பார்க்கலாம், ஸ்கிரீன்லையும் பார்க்கலாம், இதுலையும் பார்க்கலாம். இதில் முதலாவது கேள்விக்கு போவோம். முதலாவது 30 பாகத்தில் கம்பியினுடைய சுருளின் தடையை காண்க, பை 3 என எடுத்துக்கொள்க என்று சொல்லியிருக்கு. அப்போ முதலாவது நாங்கள் இந்த அதாவது 30 பாகசியில் இந்த கம்பியிட தடைத்திறன் கேட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் தடைத்திறனுக்கு தடை எடுக்கலாம். ஆர் சமன் எஸ்எல்ஓவை ஏ என்று போடுவோம். சரியா? எஸ்எல்ஓவை ஏ என்று போடப்படும். அப்போ அப்படி போடும்போது எங்களுக்கு தடையத்தான் கேட்டிருக்காங்க. தடைத்திறன் இங்கே தந்திருக்கிறாங்க. எஸ் அதாவது ஆர் சமன் அவ்வளோத்தையும் பிரதியிடுவோம். 1.5 தர 10 18 தர நீளம் இருந்திருக்கிறாங்க. எங்களுக்கு 5 மீட்டர் இருந்திருக்காங்க. ஆகவே கீழே எங்களுக்கு குறுக்கு வெட்டு பரப்பளவு இது ஒன்று விட்டம் இருந்திருக்கிறாங்க. ஆகவே நாங்கள் விட்டத்தை வச்சுக்கொண்டு பரப்பை பார்க்கலாம். அப்போ என்ன, பை 6க்கு பதிலாக நான் போடுறேன். எவ்வளவு? 0.1 இது விட்டம் 2 தர 10⁻³ வர்க்கம். இவ்வளத்தையும் இதில் பை 3, இங்கே பை 3 தந்திருக்கிறாங்க. ஆகவே ஆர் 30 பாக சியில் எங்களுக்கு எவ்வளோ வரும்? 10 ஓமாக வரும். ஆர் 30 பாக சியில் 10 ஓம் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது 4வது ஏக்குரிய விடையா இருக்கும். 4 ஏ. இப்போ 4 அடுத்த கேள்வி 4B. ரைட். 4B என்னன்னு சொல்லிக்கண்டா, உருவில் வையென பெயரிடப்பட்ட அளவீட்டு உபகரணம் யாது? இதில் வையென பெயரிடப்பட்ட அளவீட்டு உபகரணம், இங்கே ஒரு வை போடுறது அளவீட்டு உபகரணம் இது எங்களுக்கு என்னவா இருக்கணும்டா, மையப்பூச்சிய கல்வனமானியா இருக்கும். மையப்பூச்சிய கல்வனோமானி. மையப்பூச்சிய கல்வனோமானியத்தை நாங்கள் பயன்படுத்துறது இந்த மாதிரியான மீட்டர் பால பிராக்டிக்கலுக்கு நாங்கள் பாய்க்கிற மிக முக்கியமான அமைப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் 4C ஒன்று உருவில் உள்ள இடைவெளி எக்ஸுக்கு குறுக்கே தொடுக்கப்பட வேண்டிய சுற்றின் ஒரு வரைபடத்தை கீழே தரப்பட்டுள்ள படத்தில் வரைக. ரைட். இந்த எக்ஸில் என்ன சுற்று இருக்கணும்? எக்ஸில் இருக்க வேண்டிய சுற்று இப்படி ஒரு சுற்று ஒன்று இருக்கணும் எங்கள்கிட்ட. எப்படின்னு சொல்லி சொன்னா, அதாவது ஒரு தடையோட இப்படி ஒரு தடையோட ஒரு ஆளியோட கொஞ்சம் பெருசாக்குறோம். ஆளியோட ஒரு மையப்பூச்சிய கல்வனோமானி இப்படி ஒரு அமைப்பு உண்டு எங்களுக்கு வரணும். அப்படி ஒரு அமைப்பு வருதுன்னு சொன்னால் அந்த கல்வனோமானியை நாங்கள் ஏற்கனவே இந்த கல்வனோமானி இணைக்கப்பட்டிருக்கிறதால இந்த நாங்கள் அமைப்பை இதை வெளியில் எடுத்துட்டு நேரடியாக இப்படி ஒரு அமைப்பு கொண்டாந்து இந்த எக்ஸ் என்ற இடத்துல வைக்கலாம். அந்த எக்ஸில் இணைக்கப்பட வேண்டிய அவர் தான். அப்படின்னா இது அப்படி என்ன செய்யும், எக்ஸ் என்று போட்டோம்னா இந்த எக்ஸ் புள்ளியாக இருந்தால் இவர் அங்கால வையாக எங்களுக்கு
இதில் கல்வனமானி வரும். சரிதானே? அவங்க கேட்டது இதைத்தான், இது தேவையில்லை. ஆனால் ஒரு அமைப்பு இப்படி ஒரு அமைப்பாகத்தான் அதில் காட்டுப்படக்கூடியதாக இருக்கும். இது ஒரு பெரிய ஒரு உயர் தடையாக இருக்கலாம். இப்போ ப்ராக்டிக்கலை பொறுத்தவரை நாங்கள் பயன்படுத்துறது 5 கிலோ ஓமாக இருக்கும். 5 கிலோ ஓம் இருக்கும். இல்லை நீங்கள் குறிச்சாலும் சரி குறிக்காலும் சரி, ஆனால் அது பெரிய ஒரு தடை ஒன்று இதில் நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். சரிதானே? ரைட். அடுத்தது வரைந்து காட்டுக. நீங்கள் மேலே சியில் வரைந்த சுற்றின் தேவை யாது? இதில் தேவை என்னன்னு சொல்லிச்சுன்னா, முக்கியமான தேவை, அதாவது 4 சீட, இது முதலாவது கேள்வி, இது 2வது கேள்வி. சரிதானே? இதுல தேவை என்னவா இருக்கும்னா, இந்த கல்வனமானியை பாதுகாக்கிறது தான். இந்த கல்வனமானியில நேரடியாக மின்னோட்டம் இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, நேரடியாக இந்த மின்னோட்டம் அப்படியே கல்வனமானிக்குள்ள போய் போகும்னு சொன்னா, கல்வனமானி பாதிப்படையக்கூடிய, அந்த சுருள் பாதிப்படையக்கூடிய நிலைமை இருக்கும். அடுத்தது மின்னிறக்கம், அதாவது இது தொடர்ச்சியா நாங்க இதுல கூட மின்னிறக்கம், இதுல மின்னோட்டம் ஓடிக்கொண்டே இருக்கும். அப்ப இதை நாங்க பாய்க்கும் போது இதுல பெரிய மின்தடை போட்டோம்னு சொல்லிச்சுன்னா, அது ஒரு மின்னிறக்கம் அதாவது இந்த வெற்றியுடைய மின்னிறக்கம் மெதுவாக நடக்கிறதுக்கு இது உதவியா இருக்கும், பாதுகாப்பா இருக்கும். சரிதானே? அப்ப முதலாவது கல்வனமானியை பாதுகாக்கிறது, 2வது சுற்றின் மின்னிறக்கத்தை தாமதப்படுத்துறது. அப்ப ஒன்றுதான் கேட்டிருக்காங்க, நான் ஒன்று எழுதலாம். கல்வனோமானியை பாதுகாத்தல். 2வது சுற்றில் உள்ள மின்கலத்தின் மின்னிறக்கத்தை தாமதப்படுத்தல். மின்னிறக்கத்தை தாமதப்படுத்துறது. ஒன்று கல்வனமானியை பாதுகாக்கிறேன். இதுல கூட கரண்ட் அப்படியே நேரடியா பாதிப்பை ஏற்படுத்தும். கல்வனமானிகளை என்ன பாதிக்கும். அதை விட சுற்றில உள்ள மின்கலத்தினுடைய மின்னிறக்கத்தை தாமதப்படுத்தல். கொஞ்சம் ஸ்லோவா எடுத்தோம்னா குறைச்சி போகும். இதில் கூட இருக்கிறபடியா குறைஞ்சி போகும். அடுத்தது டி, 4வதுக்கு டி, கம்பிச்சுருளை மீட்டர் பாலத்துடன் தொடுப்பதற்கு செப்பு கம்பிகள் பயன்படுத்தல் வேண்டும். இதற்கு எவ்வகை செப்பு கம்பி உகந்தவை? இந்த கம்பிச்சுருளை மீட்டர் பாலத்தோடு இணைக்கணும். இந்த கம்பிச்சுருளை மீட்டர் பாலத்தோடு இணைக்கணும். அப்ப இது எப்படிப்பட்ட செப்பு கம்பியா இருக்கணும்னு சொன்னா, முக்கியமாக இருக்கணும் என்றா காவலிடப்பட்ட செப்பு கம்பியா இருக்கணும். இந்த செப்பு கம்பிகள் என்ன இருக்கும்? காவலிடப்பட்ட செப்பு கம்பியா இருக்கும். காவலிடப்பட்ட செப்பு கம்பியா இருக்கணும். 2 ரங்க கம்பி காவலிடப்பட்ட செப்பு கம்பியாக இருக்க வேண்டும். சரிதானே? ரைட். அடுத்தது அடுத்தது சொல்லியிருக்காங்க என்று சொல்லிச்சுன்னா, 4வது ஈய கேட்டிருக்காங்க. என்னவாம்? இப்பரிசோதனையில் தேவைப்படும் ஏனைய அத்தியாவசிய உபகரணம் உருப்படியும் யாவை? உபகரணம் என்று சொல்லப்படுற மேலதிகமாக தேவையான உபகரணம் என்ன செய்யணும்? வெப்பமானி எங்களுக்கு தேவை. வெப்பமானி எங்க வைக்கணும் என்ற அடிப்படையில் வெப்பமானி ஒன்று தேவைப்படும். சரிதானே? ஒரு வெப்பமானி ஒன்று கட்டாயம் தேவைப்படும். சரிதானே? ரைட். அப்போ உபகரணம் என்று சொல்லும் போதும் உபகரணம் வெப்பமானி. சரி, அடுத்த உருப்படி என்னண்டா? உருப்படினா தடைப்பெட்டி ஒன்று தேவை. உருப்படி என்று சொல்லும்போது எங்களுக்கு என்ன செய்யும்? மேலதிகமாக சொல்லும்போது இங்கே நாங்கள் எஸ் என்ற ஒரு தடை இருக்குது, சேர்ந்த அமைப்பாக இருக்கும். அப்போ நாங்கள் இதை என்ன செய்யலாம்? ஒரு தடைப்பெட்டி ஒன்று எங்களுக்கு
இதுக்கு உதவியாக இருக்கும். தடைப்பட்டி ஒன்று எடுக்கலாம். தடைப்பட்டி தடைப்பட்டி இல்லை, இந்த உருப்படிகள்ல கணக்கு உருப்படிகள் சம்பந்தமாக கதைக்கலாம். இல்லை, இந்த உருப்படிகளை தடைப்பட்டி என்ற தடைகளை நாங்கள் இங்கே மாற்றி பார்க்கலாம். அல்லது போனா இதுல என்ன சொல்றேன்னா செருகி சாவிகள் சாவி. ஏன்னா இங்க செருகி சாவியை நாங்க பயன்படுத்தித்தான் இதனுடைய திருத்தமான அளவுகளை நாங்க பெற்றுக்கொள்றது. சரியா? ரைட். அடுத்தது பார்த்தோம்னு சொல்லி சொன்னா எஃப்ல தரப்பட்டுள்ள வெப்பநிலை தீட்டாவுக்கு சுருளினுடைய தடை ஆருக்குமாக மீட்டர் பால கம்பியின் நேரத்த சமநிலை நீளம் எல் சென்டிமீட்டர் ஆகவும் இருப்பின் ஆர் தீட்டா எஸ்ஸிற்கான ஒரு கோவையை எல்லில் எழுதுக. மீட்டர் பால கம்பியினுடைய முனைவு திருத்தத்தை புறக்கணிக்க. முனைவு திருத்தம் இல்லை. இப்போ முனைவு திருத்தம் இல்லைன்னா நாங்கள் நேரடியாக இதை எழுதிடலாம். எப்படி என்ன எழுதுறேன்னு சொன்னா அவங்க என்ன கேட்குறாங்கடா, தீட்டாவில் ஆர் தீட்டாவுக்கும் மீட்டர் பாலத்துக்கும் இடையில உள்ள கம்பியினுடைய நேரத்த சமநிலை ஆக இருப்பின் கோவை எழுதுக. சமநிலை நேரத்த சமநிலை இப்போ உயிர்த்தன் பாலத்தின் அடிப்படை தத்துவம் தான் இது. இந்த உயிர்த்த பாலத்தின் அடிப்படை தத்துவத்தில் இதுக்குள்ளால மின்னோட்டம் போகலைன்னா உண்மையில என்ன நடக்கணும், இந்த மின்னோட்டம் இதோட போகணும். ஆகவே இந்த தடைக்கும் இந்த தடைக்கும் உள்ள வீதம் இந்த தடைக்கும் இந்த தடைக்கும் உள்ள வீதமா இருக்கும். அப்ப நாங்க இந்த தடையில ஆர் தீட்டாண்டு எடுக்க சொல்றாங்க. இந்த இதுல இருக்கிறது ஆர் தீட்டாண்டு எடுக்கணும். ஆர் தீட்டமா எடுத்தோம்னு சொன்னா நாங்க நேரடியாக அதாவது சமநிலைக்கு என்ன செய்யலாம், பால கம்பியின் முனைவு திருத்தம் பொறுப்பான ரைட் மீட்டர் பால கம்பியினுடைய நேரத்த சமநிலைக்கு. அப்ப நேரத்த சமநிலையில அப்ப எழுதுறோம் என்ன, S/L ஈக்குவல் இங்க ஆர் தீட்டாவை எழுதி கிளண்டு சிரம் 100 செயல் என்று எழுதுறோம். சரிதா? இப்ப என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னா ஆர் தீட்டாங்கள் எஸ்ஸுக்கான ஒரு கோவை எடுக்கட்டாம். அப்ப ஆர் தீட்டாக்கு எஸ்ஸுக்கான கோவை என்ன நடக்க போகுது, மேல எல் இல்ல இது ஆர் தீட்டாக்கு எஸ்ஸுக்கான கோவைன்னு சொல்லும்போது இது மேல வரப்போ 100 எல்லின் கீழ் எல் என்று எடுக்கிறாங்க. இப்ப இதை இன்னொரு வடிவத்தை எழுதி வச்சிருக்காங்க. எப்படின்னு சொல்லிச்சுன்னா 100 கீழ் எல் 1 என்ற வடிவம் எங்களுக்கு எடுக்கலாம். அடுத்தது எஃப் இந்த இது முதலாவது கேள்விக்கு விட சரி, இது 4வது எஃப் இந்த 2வது கேள்விக்கு விட 4வது எஃப் இந்த 2வது கேள்விக்கு உள்ள விட இரண்டாம் தடை ஆர் தீட்டாவுக்கான ஒரு கோவையை அல்பா தீட்டா சமம் 0 பாகையில் உள்ள ஒரு தடை ஆர் நோட்டில் ஆறும் எழுதுக. ரைட். ஆர் தீட்டா கமா தீட்டா இடையிலான கோவை எழுதட்டாம். இப்போ எங்களுக்கு வளமையா அந்த கோவையின் அடிப்படை எங்களுக்கு தெரியும். எப்படின்னு சொல்லிச்சுன்னா ஆர் தீட்டா சமன் இதை நாங்கள் ஆர் தீட்டாவில் இருக்கும்னு சொன்னால் இது ஆர் நோட் 1 + ஆல்ஃபா தீட்டான்னு எழுதலாம். என்னது தீட்டா சமன் ஈக்குவல் சைவர்பாகசியில் உள்ள தடை ஆர் நோட் அண்டே எடுக்கிறாங்க. ஆர் நோட் எடுத்தோம்னு சொன்னா அதை நேர ஆர் தீட்டா சமன் ஆர் நோட் சக ஆர் நோட் ஆல்ஃபா தீட்டான்னு எழுதலாம். சரியா? ரைட். அடுத்தது இதுலயே கேள்வி போகுது. 4வது எஃப்ட 3வது கேள்வி வருது. இப்போ 4வது எஃப்ல 3வது கேள்வி என்ன, மேலே எஃப்பில் 1லும் 2லும் உள்ள எழுதிய கோவைகளை சேர்த்து தீட்டாவுக்கு எதிரே 100 எல் 1 நேர்கோட்டு வரைவதற்கு தேவைப்படும் கோவையை பெறுக. இப்ப எங்களுக்கு இங்க இருக்கிற தீட்டாவுக்கும் ஒரு தொடர்பு எடுப்போம். எடுத்துட்டு தான் 100 எல் 1க்கும் இந்த கோவைக்கும் சரிதானே. அடுத்தது கேட்குறாங்க என்னண்டு, அடுத்தது தீட்டாவுக்கும் இதிலே ஒரு வரைவை வரையட்டாம். அப்ப இது நாங்க இதை சமப்படுத்தி கொண்டாந்தோம்னா இவரை எழுதலாம். எப்படின்னு சொன்னா எங்களுக்கு இப்ப என்ன செய்வே வரோம் தீட்டா இதுக்கு வரணும். அப்ப நம்ம இதை கொண்டாடுறோம். முதல்ல கொண்டாந்தோம்னு சொன்னா 100 கீழ் எல் 1 இன்டு எஸ் சமன் இது அப்படியே கொண்டு வரோம். சமன் இவருக்கும் இந்த தீட்டா இருக்கு தானே. இப்ப ஆர் நோட்
சக ஆர் அல்ஃபா தீட்டா. சரிதானே? ரைட். இப்போ எங்களுக்கு என்ன தெரியும், இது வையில் வரணும், இதுக்கு தீட்டாக்கு தான் எக்ஸுக்கு எடுக்கணும். அப்போ நேர எழுதலாம் 100 கீழ் எல் சய 1 சமன் எக்ஸுக்கு போகிறோம் தானே, இங்கே எடுப்போம். அப்போ ஆர் நோட் அல்ஃபாவிங்கில் எஸ் தீட்டா சக ஆர் நோட் எஸ் என்று வரும். இதை நாங்கள் y என்று எடுக்கலாம், இதை m என்று எடுக்கலாம், இதை x என்று எடுக்கலாம், இதை c என்று எடுக்கலாம். சரியா? அப்போ இனி அந்த கிராஃபை இந்த அடிப்படை வச்சு நாம் கீறலாம். இது 4f வருது. அடுத்து அங்கால பார்ப்போம். சரி, இப்போ அடுத்தது 4f 4வது கேள்வியை பார்ப்போம். மேலே f3 எழுதிய கோவையின் பரிமாண பயன்படுத்தி வரவின் படித்திறன் எம்முக்கும் வெட்டுத்துண்டு சிக்குமான கோவையை எழுதுக. அப்ப எம்முக்கான கோவையை நேரடியாக எழுதலாம், பிரச்சனை இல்லை. இந்த இருக்குது இங்கே நாங்கள் இங்கே பார்த்து எழுதி கொள்ளலாம். அது எப்படி இருக்குன்னு சொன்னா ஆர் நோட் அல்பா ஓவர் எஸ் என்று இருக்குது. அப்ப வெட்டுத்துண்டுக்கான கோவை என்னன்னு இருக்குதுன்னு சொல்லிச்சுன்னா ஆர் நோட் எஸ் என்று இருக்குது. இங்கே ஆர் நோட் எஸ்க்கு பதிலாக சியை போடலாம். அப்ப சியை போட்டோம்னு சொன்னீங்கன்னா சிஎல். அப்ப அல்பா சமன் என்ன எழுதலாம், அல்பா சமன் இது சி தானே, ஆகவே எம் ஓவர் சி, அதாவது படித்திறனின் கீழ் வெட்டு துண்டு ரெண்டையும் கணிக்க வேண்டாம், நேரடியாக எங்களுக்கு அல்பாக்குரிய கோவையை எழுதி கொள்ளலாம். அதை என்னன்னு சொன்னா இதை 4 எடுக்கிறாங்க, இதை எடுக்கிறாங்கன்னு என்று சொல்லிச்சுன்னா 4 5 விடையா எடுக்கிறாங்க. அப்ப 4 எஃபின் 5வது கேள்விக்குரிய விடையாத்தான் இது கருதப்படுது. சரி, பரவாயில்ல. இப்ப ஜி எடுத்தோம்னு சொன்னா ஜி கிராஃப் தந்திருக்கிறாங்க. அப்ப 4வது ஜி கிராஃப் தந்திருக்காங்க, அந்த நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். அந்த அடிப்படையில வச்சுக்கொண்டு நாங்க இப்ப என்ன செய்யணும், அல்பா ஒன்றை துணியணும். இப்ப இதுல நான் 2 புள்ளிகள் இந்த கிராஃப்ல இருந்து எடுத்திருக்கிறேன். அந்த 2 புள்ளிகள் நீங்க கிராஃப்ல இருந்து நீங்களும் அதை எடுத்துக்கொள்ளலாம். அந்த அடிப்படையில கிராஃப்ட 2 புள்ளிகள்ல ஒரு புள்ளி எடுத்திருக்கேன். என்னன்னு சொல்லி சொன்னா கிராஃப்ல இருந்து நான் எடுத்தேன், நீங்க அதை பார்க்கலாம் அந்த கிராஃப்லயே வேணுமெண்டா. ஒரு புள்ளி எடுத்திருக்கேன், அதாவது இது y1. அப்ப எப்படின்னு சொல்லிச்சுன்னா நாங்க 2 புள்ளி எடுக்கிறது தானே, அந்த புள்ளி அடிப்படையில முதல்ல எக்ஸை குறிப்போம். x1 y1 ஒன்று, x2 y2 என்று ஒன்று. அப்ப x1 y1க்கு பதிலாக எடுக்கிறேன் நான் x1 60 புள்ளி. இந்த 60 புள்ளியில இருக்குது எப்படின்னு சொன்னா 1.02. அடுத்த புள்ளி இருக்குது எங்கன்னு சொல்லிச்சுன்னா 20 0.84. இந்த 2 புள்ளியை நான் எடுக்கிறேன். இந்த 2 புள்ளியும் கிராஃப்ல இருந்து எடுக்கிறேன். எடுத்துட்டு எம் நான் கணிக்க வலிக்கிறேன், படித்திறனை. அப்ப y2 சய y1 கீழ் x2 சய x1. அது எப்படி வருதுண்டா 0.84 சய 1.02 கீழ் 20 சய 60. அப்ப இதன்படி எம் எங்களுக்கு வருது கிட்டத்தட்ட 0.045 வருது. 0.045 வருது. இப்ப கிராஃப்ல இருந்து நாங்க வெட்டுத்துண்டை கண்டுபிடிக்கலாம். நீங்க கிராஃபை நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். ஸ்கிரீன்ல படி கிராஃப் எங்க வெட்டுதுன்னு சொல்லி சொன்னா 0.075 வெட்டுது. அப்ப ஃபைனலா நாங்க அல்பா எம்மிங்கில் சி, எம் எவ்வளவு 0.0045 கீழ் 0.75. அப்ப எங்களுக்கு வருது அல்பா கிட்டத்தட்ட 0.006 பாகை C-1 வருது. சரிதானே? இதான் 4வது ஜியிட அந்த கிராஃபை வச்சு கொண்டு எடுக்கக்கூடிய விஷயம். அது கிராஃபை பார்த்து கொண்டு எடுக்கலாம், பெரிய கஷ்டமான ஒரு கேள்வியாக அமையாது.